என் அன்பு குழந்தையே, நீ எந்த செய்திக்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த செய்தி உன்னை தேடி வந்து விட்டது. என் தங்கமே, உனக்கான நல்ல செய்தியைத்தான் உன் கருப்பசாமி நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த அப்பாவின் வாக்கினை அன்போடு கேட்பாயானால் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற வேதனைக்கு தீர்வு கிடைத்துவிடும். நீ எந்த வேண்டுதலை என்னிடம் வந்து வைத்தாயோ அதற்கான பதிலும் உனக்கு கிடைத்துவிடும். என் பிள்ளையே, இன்று நீ என்னை அலட்சியம் செய்து விடாதே. உன் கருப்பசாமி உனக்கு எப்போதுமே நல்ல வாக்கினை தரத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். நான் எப்போதுமே என் குழந்தைக்கு விடியும் போது நல்ல பொழுதாகத்தான் இருக்க வேண்டும். என் குழந்தை நினைத்த காரியங்கள் எல்லாம் இன்று வெற்றியினை மட்டுமே பெற வேண்டும் என்று உன் கருப்பசாமி உனக்கு நல்ல வாக்கு தருகின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது விஷயங்களை சந்திப்பதோடு மட்டுமல்ல, ஒவ்வொன்றையும் நீ எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய். உன் கருப்பசாமி எப்போதுமே உனக்கு நல்ல செய்தியினை மட்டும்தான் தருகின்றேன் என்பதற்காக என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனை எல்லாம் நான் மறந்துவிட்டேன் என்பதல்ல. நீ தினமும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கின்றாய் என்பது, என்னென்ன அவமானங்களை நீ பெற்று கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என் தங்கமே, நானே உன்னை தேடி வந்து வாக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கவனம் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை எத்தனை சூழ்நிலையில் இருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்பதை உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த எத்தனையோ கஷ்டங்களிலிருந்தும் உன்னை நான் மீட்டெடுத்திருக்கின்றேன். இன்னும் எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்கவும் போகின்றேன். என் செல்ல பிள்ளையே, இது உனக்கான வாக்காகும். இதை நீ கேட்டு முடிக்கும் நேரம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் மிக பெரிய நல்ல செய்தி ஒன்று உன்னிடம் வந்து சேரும். என் குழந்தை, உனக்கு தேவையான நல்ல செய்திகள் அதில் அடங்கி இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில முன்னேற்ற விஷயங்களையும் உன் கருப்பசாமி நான் அதில் உள்ளடக்கி வைத்திருக்கின்றேன். உன் கருப்பசாமி உன் வேண்டுதல் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அது உன்னுடைய மிக பெரிய வேண்டுதல். எத்தனை வேண்டுதல் என்னிடம் வைத்தாலும் அந்த வேண்டுதல் ஒவ்வொன்றையுமே நீ நம்பிக்கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் கருப்பசாமி உன்னை என் கண்களுக்குள் வைத்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை நீ எப்பேற்பட்ட பாதுகாப்பில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று தெரியுமா? அப்படி இருக்கும்போது நீ கலங்கக்கூடாது. இது உன் கருப்பசாமியின் வாக்கு அல்லவா? இது சத்திய வாக்கு. நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பலிக்கும். இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உனக்கு நல்ல நிகழ்வுகளை மட்டுமே கொடுக்கும் என்பதையும் உன் அப்பா இதனை சத்திய வாக்காக தெரிவிக்கின்றேன். தங்கமே, உன்னை இந்த வாழ்க்கை நல்ல நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். நீ தடைபட்டு நின்று போன ஒரு காரியத்தை இப்போது கைகளில் எடுத்திருக்கின்றாய். நம் கருப்பசாமி நமக்கு எத்தனையோ ஊக்கத்தை கொடுத்திருக்கின்றாய், எத்தனையோ நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றாய்.
அதனால்தான் இதை எப்படியாவது சாதித்து விட வேண்டும், சாதித்துவிட்டு நம் கருப்பசாமி முன் நிற்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு இன்று நான் தருகின்ற வாக்கு, இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட போகின்ற கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றுவதற்கான சத்திய வாக்காகும். இந்த வாழ்க்கை இன்னும் நிறைய கற்றுத்தர போகின்றது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு வெற்றி பாதையை யாரிடமும் ஏமாறாமல், யாரிடமும் தோல்வி அடையாமல், யாரை கண்டும் பயம் கொள்ளாமல் நீ செல்ல வேண்டும். நீ தேடிய அந்த பாசமும் கூடிய விரைவில் கிடைக்கப் போகின்றது. நீ இன்று என் அன்பு கட்டளையை ஏற்றுக்கொண்டு என் வாக்கினை முழுமையாக கேட்டால் நீ எதிர்பார்த்த செய்தி ஒன்று உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகின்றாய். நீ இனிமேல் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். ஸ்ரீ 18ஆம் கருப்பசாமி துணை.